நண்பர்களே ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு, அதாவது என்ன சாப்பாடு தானே இவங்க போடுவாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாரு. நம்ம வந்து சாப்பாடு தான் போட போகிறோம். இங்கே பாருங்க, நம்ம பையல சாப்பாடு 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன சாப்பாடு தான் கேட்க போகிறேன். வா இவனை என்ன சாப்பாடு இவனை? கஞ்சி வீட்டில் முட்டை கூட்டு நினைக்கிறேன். முட்டை கூட்டு துறை பாப்புல இங்க பாருங்க, முட்டை கூட்டு ஸ்பெஷல். தயிர் தான் இதுல ஸ்பெஷல். பாருங்க, இதுல இந்த கஞ்சி கிடைக்காதவன் வெளிநாட்டுல கோடி பேர் இருக்காங்க. ஆனா எங்களுக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சிருக்கு, பாத்துக்கிடுங்க. அப்புறம் நீ என்ன வச்சிருக்கா? சோறு அப்புறம் வத்த குழம்பு அப்படியே குடிக்கணும் போல இருக்கு பாக்க. நெய்யா மிதக்குதல, எண்ணெயா நெய் ஊத்தி விட்டுருக்கா அப்படியே நக்கி எடுத்துருக்கோம். அதாவது ஒருத்தங்க என்னன்னா தப்பா கமெண்ட் பண்ணிருந்தாங்க, எப்போ சாப்பாடு தானே போடுவீங்க, உங்களுக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்ட்டு. அதாவது ஒருவேளை சாப்பாடு கூட கிடைக்காதவங்க நிறைய இருக்காங்க கஷ்டப்பட்டு. நாங்க என்னன்னா எங்களோட சந்தோஷத்தை உங்ககிட்ட நாங்க பகிர்ந்தோம். அதாவது சரி நம்ம வேலைக்கு வரோம், செய்யற வேலை நிறைய தெரியணும், என்ன சாப்பாடு கொண்டு வரோம், இப்படி ஒச்சுமே உட்காந்து சாப்பிடுதாமே நம்ம தெரியணும். என்ன ஒருத்தர் தப்பா கெட்டாரதெல்லாம் சொல்லி கமெண்ட் பண்ணிருந்தாங்க. ஆனா அதை பத்தி நான் கவலைப்படல, அப்படி கமெண்ட் பண்ணாதங்க தான் நான் சொல்றோம். விருப்பம் இருந்தா பாருங்க, இல்லன்னா தள்ளி விட்டு போயிட்டு இருக்காங்க, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. வெளிநாட்டுல அதாவது இந்த மாதிரி ஒச்சுமே உட்காந்து சாப்பிடக்கு ஒருத்தர் கிடையாது, வீட்லயே கிடையாது. ஒவ்வொரு வீட்டுக்கும் தூரம் தூரமா இருப்பாங்க, அவனை பக்கத்துல உட்காந்து சாப்பிட முடியாது. அந்த மாதிரி இருக்குது. என்னன்னா நம்ம ஜாலியா வேலை செய்யறோம், நம்ம எல்லாரும் ஒன்னாரும் சாப்பிடுதோம். வீட்டுல உள்ள சாப்பாடு நான் சாப்பிடுவேன், என் வீட்டுல உள்ள சாப்பாடு அவன் சாப்பிடுவான், ஒச்சுமே சாப்பிடுவோம். இது வந்து நிறைய இருக்கு, பொறாமையாக தான் இருக்குது. அவருக்கு பொறாமையா இருந்திருக்குது, முக்கியமா பொறாமையா இருந்திருக்கு. தப்பா கமெண்ட் பண்ணிருக்காரு, செஞ்சு பண்ணாதீங்க. நீங்க பண்ணீங்கன்னா அப்புறம் எங்களுக்கு பண்ண தெரியும். நம்ம உழைப்ப போடுறோம், நாங்க இதுக்குன்னா கவலைப்பட முடியும். நாங்க சாப்பாடு போடஞ்சுவோம், நீங்க பார்த்து வயிறு இருந்தா தெரியும் என்னன்னு இந்த பதிவு வந்து அவருக்கு தான். தப்பா கமெண்ட் பண்ணா அவரு தான், வேற யாருக்கும் கிடையாது. தப்பா நினைக்க வேண்டாம், பதிவு அவங்க தான். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப மனசு வந்து ரொம்ப வருத்தமாயிட்டு இப்படி நம்ம வீடியோ போடுறோம். அதாவது அவங்க வந்து ஆதரி கேட்டாலும் பரவாயில்ல, அவங்க தப்பா பேசக்கூடாது. முதல் விஷயம் அதான். இப்படிதான் நிறைய இருக்கா, நெகட்டிவ் கமெண்ட் தான் அதிகமா வரும். லைஃப்னால அப்படிதான், அதெல்லாம் நம்ம கண்டுக்கிட கூடாது. அவங்க வந்து உங்ககிட்ட சொல்ற அப்படி பண்ணாங்க நான் சொல்றோம். இப்பதான் நீயும் போடு நிறைய பேர் பாக்கட்டும், சந்தோஷம் தான். தப்பா யாரும் நம்ம சொல்ல விடாது. ஆனா அதனால இவங்களுக்கு தான் கமெண்ட், நான் இப்படிதான் போடுவோம். சாப்பாடு தான் மெயின், உழைக்கிறதுக்கு சாப்பிடுறதுக்கு. ஆமா, சாப்பாடு தான் மெயின். நான் இப்படிதான் போடுவோம். யாருனாலும் என்ன சொன்னாலும் கவலைப்பட மாட்டோம். சரிங்களா? தயிர் ஊத்தி சாப்பிட்டா இந்த தயிர்லாம் அப்படியே இந்த கிராமத்துல இந்த மாதிரி தயிர் ஊத்தி ஊத்திலாம் சாப்பிடுவோம். ஒரு கறி மீன் அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. அதெல்லாம் இன்னைக்குனே உண்டு கறி. மத்த நாள் பூரா கஞ்சி தான் உடம்புக்கு ஆரோக்கியம். அப்படிதானே? கஞ்சி தான், வேற எதுவும் கிடையாது. முட்டையை வச்சு சாப்பிட எப்படி இருக்கும்? தயிர் ஊத்தி பச்சை மிளகா அப்படியே உரப்புக்கு அப்படியே வெளுக்கலாம். பாருங்க, 2 பேரும் சாப்பிட வரோம், நானும் பார்ட்னர். சரி நண்பர்களே, சாப்பிட எல்லாரும் வாங்க, ஆளுக்கு ஒரு குத்து வந்துருங்க. இன்னைக்கு ஒரு பிடி வாங்க, இன்னைக்கு இதான் இருக்கு, கஞ்சி தான் ஒரு பிடி. சரி பாப்போம் நட்புகளே, சார் பாய், டாடா விடுங்க. சரி.